தவறு செஞ்சவங்களை சுட்டு தள்ளுங்கள், அவங்க உயிரோட இருக்கவே கூடாது அப்படின்னு ஜி.கே. வாசன் ஆவேசமா சொல்லியிருக்காரு. செய்தியாளர்கள் கிட்ட பேசின அவரு சென்னையில மட்டுமே 24 மணி நேரத்துல 12 குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்பவே முடியல. இதுக்கு முக்கிய காரணம் போதைப் பொருட்கள் தான். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தாவேகா அரசோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமைச்சர் செங்கோட்டையனோட வெற்றி செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும்னு போட்டியிட்ட கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியோட அதிமுக வேட்பாளர் பிரபு சென்னை ஹைகோர்ட்ல தேர்தல் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு. இது தொடர்பா அதிமுக எம்பி இன்பதுரை வெளியிட்டிருக்க சோசியல் மீடியா பதிவுல கே.ஏ. செங்கோட்டையன் காலாவதியான நோட்டரி சான்றொப்பு தேர்தல் அதிகாரி ஏற்றது சட்டவிரோதம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. கேரள கவர்னரா நயினார் நாகேந்திரன் நியமிக்கிறதுக்கு பாஜக தலைமை திட்டமிட்டிருக்கிறதா தகவல் ஒன்றும் வெளியாகிருக்கு. கேரள கவர்னரா இருக்க ஆர்.வி. அர்லேக்கரை தமிழகத்திற்கு முழுநேர கவர்னரா மாற்றவும் முடிவு செஞ்சிருக்காங்களாம். சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக படுதோல்வி சந்திச்சதுனால நயினாரை தலைவர் பதவியிலிருந்து மாற்ற இந்த நடவடிக்கையை எடுக்கிறதுக்கு பாஜக திட்டமிட்டிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாகிட்டு இருக்கு. புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் தீவிர ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. ஃபிஃபா WCல ஸ்பெயினோட அணியை தெரிவிக்க கோல் கீப்பர் ஹோஜின் ஹாவோட வாழ்க்கை ஒரே இரவுல வேற லெவலுக்கு மாறி இருக்கிறதா இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. கேப் வெர்டே அணியை சேர்ந்த 40 வயதான ஓஜின் ஹா 7 கோல்களை தடுத்து ஆட்டத்தை 0-0 என்ற கணக்குல டிரா செய்ய உதவி இருக்காரு. இதுக்கப்புறமா இவரோட இன்ஸ்டா ஃபாலோயர்ஸ் 50,000 இருந்து 60 லட்சமா உயர்ந்திருக்கு. உலக அளவுல பெரிய அறிமுகம் இல்லாத இவரு இப்போ கால்பந்து பிரபலங்களோட பட்டியல்ல இணைஞ்சிருக்காரு. சென்னை ஒன் செயலின் மூலமா ₹1 டிக்கெட்ல பஸ், ரயில், மெட்ரோ ஆகியவற்றில ஒரு முறை மட்டுமே பயணிக்கிற ஆஃபர் வழங்கப்பட்டிருக்கான். செயலில ₹1 டிக்கெட் சலுகையை தேர்ந்தெடுத்துட்டு இந்த ₹1 டிக்கெட் சலுகைக்கு அப்புறமா யூபிஐ பயன்படுத்தி வாங்குற அடுத்த 6 டிக்கெட்டுகளுக்கும் 20% தள்ளுபடி வாங்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னையில பொது போக்குவரத்தை ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த சலுகை அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அதிமுகவிலிருந்து விலகின சி. விஜயபாஸ்கர் கிட்ட திமுக சார்பில் எக்ஸ் அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம். விஜயபாஸ்கரை திமுகவுக்கு கொண்டு வருவதன் மூலமா மத்திய மாவட்டங்களோட உடன் பிறப்புகளை உற்சாகப்படுத்தலாம் அப்படின்ற எண்ணம் திமுக தலைமைக்கு இருக்கிறதா ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. ஆனா அண்ணாமலையோட தரப்பும் தங்களோட இயக்கத்திற்கு வரணும் அப்படின்னு அழைச்சிருக்காங்களாம். ஆனா அவரோட முதல் சாய்ஸ் தாவேகா தான் அப்படின்னு விவரம் தெரிஞ்சவங்க இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அமைச்சரவையில சமூக நீதித்துறைக்கு பதிலா வேற துறையை ஒதுக்கணும் அப்படின்னு தாவேகா கிட்ட விசிகா கேட்கிறதா தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. முக்கியமா போக்குவரத்து அப்படி இல்லைன்னா உயர்கல்வித்துறையை கேட்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு. அதிகாரிகள் நியமனத்திலையும் திருமாவளவனோட தலையீடு இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு. ஆட்சியில தொடரணும் அப்படின்னா விசிகாவோட ஆதரவு முக்கியம் அப்படின்றதுனால விஜய்க்கு புதிய நெருக்கடி உருவாகி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி. கேரள கவர்னரா நயினார் நாகேந்திரன் நியமிக்கிறதுக்கு பாஜக தலைமை திட்டமிட்டிருக்கிறதா தகவல் ஒன்றும் வெளியாகிருக்கு. கேரள கவர்னரா இருக்க ஆர்.வி. அர்லேக்கரை தமிழகத்திற்கு முழுநேர கவர்னரா மாற்றவும் முடிவு செஞ்சிருக்காங்களாம். சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக படுதோல்வி சந்திச்சதுனால நயினாரை தலைவர் பதவியிலிருந்து மாற்ற இந்த நடவடிக்கையை எடுக்கிறதுக்கு பாஜக திட்டமிட்டிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாகிட்டு இருக்கு. புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் தீவிர ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது ODI போட்டி லக்னோவில் இன்னைக்கு நடக்குது. முதல் போட்டியில வெற்றி பெற்ற இந்தியா இதழையும் வென்று தொடர கைப்பற்ற தீவிரமா இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு. அதே சமயம் இந்தியாவுக்கு சவால் கொடுக்க ஆப்கானிஸ்தானும் காத்திருக்குதான். ஆனா பேட்டிங் பவுலிங்ல வலுவா இருக்க இந்தியாவோட கையே இன்னும் ஓங்கி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.